போங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க. இத பாருங்க, பாவம் ஆண் பாவம்ன்றீங்க. எல்லாமே பாவம் தாங்க. நீங்க வச்சிருக்கிறது ஒரு மைக்கு பாவம் தான், ஆடியோ பாவம் தான், மால் பாவம், காது பாவம், வாயு பாவம், மூக்கு பாவம், எல்லாமே பாவம் தான். புரியலையா? புரியல. சரி, என்ன பாவம்ன்றத சொல்லுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஆண்கள் தானே பாவம் எல்லா விதத்துலயும் வந்து பெண்கள் இப்படி சொல்லுவாங்கண்ணே, சொல்ல முடியாத அளவு எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பொண்ணுங்க சொல்லுவாங்க இல்லையா? ஆண்களுடைய எந்த பிரச்சனையுமே சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கு வெளியில. சொல்ல முடியுமா நம்ம பிரச்சனை எல்லாம் வெளில போய்? கரெக்ட். எங்க சொல்லுங்க பாப்போம். தெளிவா சொன்னார்ல, ஆண்களோட பிரச்சனையை சொல்லவே முடியாதுன்றதா பிரச்சனையை சொன்னாங்க. நீங்க சமாளிக்கிறீங்க, நாங்க எக்ஸ்பிரஸ் பண்றோம். சொல்ல முடியாதது வந்து பாவம் கிடையாதுங்க, அது ஒரு பிரச்சனை. புரியுதுங்களா? பாவம்னா என்னன்றதை நீங்க இப்ப சொல்லுங்க. இருங்க, அப்ப அவங்க கிட்ட கேட்போமா? ஏமா മലയാളം അറിയുമോ? മലയാളം നിങ്ങൾക്ക് അറിയാം മലയാളം? ഞാൻ അറിയും. ഞങ്ങൾക്ക് രണ്ടാൾക്കും മലയാളം അറിയാം. சரி, ஓகே, அது அப்புறம் நம்ம அறியலாம். என்னமா பிரச்சனை உங்களுக்கு? நான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணா அம்மா? என்னம்மா இப்படி பண்றீங்கல்லம்மா? வாயை போட்டு போலீஸை கூப்பிடுங்க. சும்மா சொல்லுங்கம்மா. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு பிரச்சனை சொல்றாங்க, ஆண்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே மாதிரி பெண்கள் என்ன பாவப்படுறீங்க, என்ன பாவம் அப்படின்றத ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்க. அப்பதானே உங்களுக்காக நான் போராட முடியும். படத்துல மலையாளத்திலே சம்சாரிக்கல, ஒன்னால ஒன்றும் பிரச்சனை. ரமணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. எனக்கு ஆக்சுவலி லாங்குவேஜ் பிரச்சனையே இல்லை, என்ன சொல்லணும்னு தான் தெரியல. அப்ப நீங்க உண்மையிலே பாவம் தாமா? இல்ல, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு அது டவுட்டா இருக்கு. நடுவுல இருந்தா யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் நடுவர் நானு. அப்ப நீங்க இல்லனா நீங்க அடுத்த ரவுண்ட் பேசுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, அவங்க தான் சொல்லிட்டாங்களே பொண்ணுங்க தான் பாவம் அப்படினு சொல்லிட்டாங்க. பொண்ணுங்க பாவம் தாமா? எதனால பொண்ணுங்க பாவம்? அவங்க சொல்லியே, சும்மா ஏதோ சொன்னேன். இப்போ இங்க ஷாப்பிங் வந்திருக்காங்க, அங்க நிக்கக்கூடிய கணவன்மார்கள் முகத்தெல்லாம் பாருங்க, அதே மனைவிமார்கள் முகத்தாங்க பாருங்க, எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க பாருங்க. அதே பக்கத்துல சாரோட முகத்தை பாருங்க. ஏன் ஆண்கள் சிரிக்கலையா? ஆண்களும் சிரிக்கிறாங்க. சிரிக்க முடியாது, ஏன்னா வீட்டுக்குள்ளார மனைவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில அந்த வேதனை தெரியாம நம்ம ஷோவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளார எவ்வளவு தேய்ப்பாங்க, அதனால எவ்வளவு போவோம், வெளில வரும்போது எவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட மேல அப்படின்னா கை தட்டுங்க சார். அங்க இருந்து அங்க பாருங்க, அவங்க தட்டினாங்க. நீ பாக்க ஆண்கள் பாவம்னா கண்டிப்பா கை தட்டி இருப்பாங்க. பெண்கள் பாவமா? கை தட்டுங்க. ஆமாங்க, பாருங்க, பெண்கள் தான். அப்ப கூட தட்டுறது பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் ஏன் தட்டல தெரியுமா? பயத்துல. இப்ப நான் கை தட்டி வீட்டுக்கு போய் வெளுத்து வாங்கணும், எதுக்கு அப்படின்னு தட்டாம இருக்காங்க. என்னடா சித்து சொல்லுவோம், வீட்டம்மா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்க மாலை வச்சு சொல்லுங்க, நான் மாளவிகா வச்சு சொல்ல சொல்றேன். இப்ப மாலை வச்சு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மாளிகா வச்சு சொல்ல சொல்லுங்க. வீட்டம்மாக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே இங்க கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் இங்க வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்க வாங்குறதுக்கு இவர் சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த காசுல அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு என்ன வேணும்ன்ற அந்த ஆசை எல்லாத்தையும் இங்க நிறைவேற்றிட்டு இருப்பாரு. நிறைவேற்றிட்டு ஓரமா நிக்கிற அந்த ஆணை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கவங்க கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. நான் கேட்பேங்க. நான் சொல்லி முடிச்சிருக்கேன், அப்புறம் பேசுறியா? பட்டிமன்றம்னா ஒருத்தர் பேசுறதுக்கு அப்புறம் தான் பேசுறோம். என்ன குறுக்கு வந்து பேசிட்டு இருக்கேன்? யுவரானர், என் கட்சிக்காரர் குறுக்கு விசாரணை செய்யக்கூடாது. அதான் ஒரு ஆணை பொறுத்தளவு அந்த கேள்வி கேட்டா கூட அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அவங்களுக்கு அந்த என்ன வேணும்னு கேட்டாவே போதும் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கேட்கறது இல்லை ஆணை பார்த்து. அருமையா சொல்லியிருக்காரு. இது நம்ம ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்கு. நீங்க புரியல சார்? இல்ல பிரஸ் எங்க இருந்து இப்ப நாங்க தான் பாவம், எல்லாருமே பாவம் தான். சொல்லுங்கம்மா, அவர் சொன்னது நியாயம் தான். அது அவரோட சைடுல இருக்கக்கூடிய தரப்பு. பட் நான் இருந்தா கேட்பேன், என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு கூட நான் வந்து கேட்பேன். புலம்பாதீங்க, இருக்கிற விஷயத்த சொல்லுங்க. அறியோ அவர் சொல்லிட்டாரு, அதுதான் இருக்கு விஷயம். ஓகே, மாளவிகா, உங்களுக்கு படத்துல அப்படி அவர் வந்து பேசியிருக்காரு, நீங்க திருப்பி திருப்பி நிறைய பேசியிருக்கீங்களா? உங்களோட லைஃப்ல நடந்த ஏதாவது? இல்ல படத்துல உள்ளது வெளியே வந்துருமோன்னு சொல்ல வேணாம், யதார்த்தமா சொல்லுங்க. பெண் எதனால பாவம்? எல்லாத்துலயும் பெண் தான் பாவம். இவங்க ஏதோ இவங்க கல்யாணம் ஆனனால ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் ஆகலையே, அதனால எனக்கு தெரியல. அதனால கல்யாணம் ஆகாதனால தெரியல. இல்ல எங்கடே இது போயிட்டு இருக்கு? எதை நோக்கினா ஆண் பாவம்னு சொல்றீங்கல்ல, ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்றீங்க. ஆமா, அப்ப பெண்கள் பாவம் இல்லையா நாங்க கேட்கிறோம். இல்ல இருக்கலாம்னு இப்பதான் நாங்க முறையா பேச வந்திருக்கோம். ஒரு விஷயத்தையே ஒரு படம் எடுத்து முதல் முறையா ஆண்களோட பிரச்சனையை பேச. நீங்க முதல் முறையா எடுத்தா பெண் பாவம் பொல்லாதது எடுக்கணும். இப்ப பாருங்க, சென்சார் ஆயிடுச்சு, நீ டைட்டில் மாத்த முடியாது.
படம் அப்படிதான் வந்திருக்கு. 31ஆம் தேதி ரிலீஸ்க்கு போக போகுது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஒரு தீர்ப்பு சொல்லி முடியல. இல்ல இது வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது டைம் தாங்க. எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்குறது இல்ல, எங்களுக்காக வந்து நாங்க பேசுற விஷயம் எல்லாம் கேட்கறது இல்ல. சோ அதுதான் ஐ திங்க் பெண்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? காசு பணம்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்காக டைம் ஒதுக்குனாலே போதும். காசு பணம் முக்கியம் கிடையாதுன்னா திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரலையும் வீட்லயே படுத்து தூங்கிட்டு Full உங்ககிட்ட time பேசிக்கிட்டே இருந்தாக்கா உங்களுக்கு ஓகேவா? இல்லங்க இல்ல ஒரு நிமிஷம், அவங்க சொல்றது நியாயமான ஒரு கருத்துங்க. ஹலோ, why are you laughing? இல்ல சார், அவர் ரொம்ப ரொம்ப திமிரா பேசினாப்ல. இல்ல அவங்க சொல்றது நியாயமானது. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஷூட்டிங் போங்க, எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்களே, அது நியாயம் தானங்க. சரி, அன்னைக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. வேணாம், அவங்க சொன்னது தவறு, ஒத்துக்கிறேன். அவங்க சொன்னது மிகப்பெரிய தவறு, அப்படி சொல்லக்கூடாதுமா. நீங்க நடுவருங்கிறத நீங்க மறந்து அவங்க வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்களா? இல்ல முழுசா ஃபுல் டைம் எங்க கூட இருங்க நல்லா சொல்றது இல்லைங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உட்கார்ந்து எங்களுடைய கஷ்டத்தையும் எங்களுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கும் போது நீங்க கேட்டுக்கணும். அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா, வாய மூடுங்கம்மா. ஏன் அப்புறம் கல்யாணம் பண்றேன்? இருக்க முடியாது. கேட்டாங்கல்ல, ஏன் கல்யாணம் பண்ற? உங்களதான் கேட்டேன். என்னைய கேட்கல, என்னைய கேட்டா உங்களை கேட்டதுக்கு அர்த்தம். நீங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணி டைம் சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ண முடியாதால எதுக்கியா கல்யாணம் பண்ற? சந்தோஷமா வாழ்றதுக்காக கல்யாணம் பண்றோம். அந்த சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏர்ன் பண்ணுவோம். ஏர்ன் பண்றதுக்கு வெளியே போகணும். வெளியே போனா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் சார். மேல இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேல வருவான், வீட்டுல இருக்கவன் வெளியே போவான், வெளியே போனா எங்க வருவான்? வீட்டுக்கு தான் வருவான். வீட்டுக்குள்ள வந்து வரும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கங்க. அப்பதாமா பண்ண முடியும். புரியுதுங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் தான் நான் சொன்னேன். அவங்க 24 hours எல்லாம் சொல்லி. ஆமா பாருங்க, இங்க பாருங்க, இத பாருங்கம்மா. மலையாளம் அறியுமா? ஞான் மனசிலாயோ? இப்படி ஒரு மயான அமைதி இருக்குன்னு நீங்க எதிர்பார்த்து இல்ல 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 ஒன்னும் சொன்னா தானங்க. அண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கம், அண்ணா வணக்கம் வணக்கம். ஐயா ஓரளவு போய்கிட்டு இருந்துச்சு, உங்களை பார்த்தோன்னா எல்லாம் போயிருச்சு. ஆமா ஆமா சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க பேசி நான் வந்து பதில் சொல்லி என்னைய பேச விட்டு நீ வேடிக்கை இல்ல, பார்க்கல. ரெண்டு பக்கமும் சொல்லிட்டோம். சமமா எங்களோட கருத்தை வச்சுட்டோம். நீங்க சொல்லுங்க, நீங்க முடிவை சொல்லி முடிச்சுங்க. கரெக்ட். ம், அதாவது எல்லாரும் ஒரு நிமிஷம், எல்லாரும் ஒரு நிமிஷம். ஆமா. எல்லாரும் அமைதியா இருக்கு. மறந்துட்டீங்களா? நான் மறக்கிற ஆளு நீங்க கிடையாது. போய் மறப்பீங்களா? உங்களை போய் மறக்கிறேன். மறக்கிற ஆளு இல்ல. அதாவது நீங்க நம்ப மாட்டீங்க. மறக்கலன்னு சொன்னதா? இருங்க இருங்க. எனக்காக ஜீவிதத்தில் நான் ஒரு பொண்ணு மேல கொண்ட பெரியம்மாவுக்காக. பெரியம்மாவுக்கா? ஓகே. இல்ல இல்ல நீங்க மலையாளம் அறியுன்றக்காக நான் மலையாளம் பேசிக்கிட்டு இருக்கேன். மனசிலாகும் மனசிலாய் சார். ரெண்டு பேருக்கும் தமிழும் தெரியும் சார், பிரச்சனை இல்லை. நீங்க தமிழ்ல அப்ப நீங்க தமிழ்ல பேசவே மாட்டீங்களே நீங்க. நாங்க தமிழ் தான் பேசிட்டு உங்களுக்கா நான் மலையாளம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உந்தப்பட்டிருக்கேம்மா நானு. சார் இது மலையாளம்னு ஒத்துக்கவே மாட்டோம் சார். நீங்க மலையாளம். பேசுறது மலையாளமே இல்ல. இங்க பாருங்க, காலை சொரிஞ்சு கத்தரிக்காய் அறிவேன். புரியல. சரி இங்க பாருங்க, அதாவது அவங்க சொல்றது நியாயம்தான், நீங்க சொல்றது நியாயம்தான். அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு கட்டிய கணவன் வீட்டுல வந்து எல்லா நேரமே நீங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்ப பெண்களும் பாவம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்கள் தான் உண்மையிலே பாவம். அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? சம்பாத்தியம் தாமா வாழ்க்கை. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடணுமா? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதானே? எனக்கு புரியுது. ஓகே ஓகே, அந்த அளவு ஓகே. என்ன கிளாரிட்டி தான்? சொல்லுங்க. அதனால வந்து ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான். இததான் படமும் பேசியிருக்கு. டைட்டில் வந்து ஆண் பாவம் பொல்லாததுன்னு இருக்குன்னு வெறும் ஆண்களை பத்தியா? அப்ப பெண்கள் எல்லாம் எதிர்த்திருக்கீங்களான்னு அவங்க கேக்குறாங்கல்ல. கிடையாது. இப்போ உடைக்கிறேன். நீங்க 31ஆம் தேதி வந்து படத்தை பாருங்க. உண்மையிலே ஆண்கள் பாவம் தான் பெண்களும் நினைப்பாங்க. பெண்களுடைய உலகம் என்னன்றதை ஆண்களும் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கான படமா தான் ஆண் பாவம் பொல்லாதது. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா 31ஆம் தேதி தியேட்டர்ல போய் பாருங்க. ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான். ஓகேவா? படம் பேரை மாத்திட்டாங்க. ஆக மொத்தம் நான் தான் அயாம் பாவம்.
தெரியுது தெரியுது. தேங்க்யூ 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 சார். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ராமர். நன்றி நன்றி. ஆண் பாவம்னா எனக்கு பாண்டியராஜன் தான் ஞாபகம் வராரு. ஆனால் அது எக்ஸ்ட்ராடனரி மைண்டு. ஒரு நான் ரொம்ப யோசிச்சு வந்தேன். அது நேற்று வந்து விஜய் நான் மீட் பண்ணும்போது, சார் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னேன். அந்த சின்ன இது பார்த்தேன், ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாண்டியராஜன் சார் தான் ஞாபகம் வந்தார். ஸோ இது அதாவது அந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு டேரக்டருடைய கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சுது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு படம் நான் இவ்வளோ சொல்கிறேன், இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆண் பாவம் அப்படின்றது நாங்கள் முத பார்க்கும்போது வந்து எங்களுக்கு முதலையாக அந்த ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஆண் பாவம் அப்படின்றது யாருமே இருந்துச்சு, ஐடியா இருந்துச்சு. ஆனால் ஒரு வார்த்தையாக யாருமே அவர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஆண் பாவம், அதுக்கு இன்னொரு கமா போட்டு பொல்லாததுன்னு இந்த பையன் சேர்த்துருக்கான். ஸோ இட்ஸ் வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம் ஆக்சுவலி, வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம். படம் ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படம் உள்ளே வந்து ஒரு இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பார்க்குறாங்க, அவங்களுள்ள காதல் என்ன, அவங்களுள்ள மோதல் என்ன, ஒரு we could see that அந்த ஹோல் ட்ரைலர் summed up the whole story actually very clearly. அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று பேசிட்டே இருக்கும்போது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் விஜயன் என்ன சொன்னார்னா வந்து, சார் அந்த படம் பாருங்கள் சார், நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டே இருப்போம் சார், அப்படியே இருக்கும், ஆனால் கடைசியில் கண் கலங்கிறேன் சார் அப்படின்னா. ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை பற்றி இந்த மாதிரி சொன்னால் அந்த படம் நல்ல படம். ஏன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். எப்படியாவது என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதாவது வந்து ஒரு டைரக்டர் என்ன விஷயத்தில் பண்ணுறாரு, ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு டைரக்டருக்கு தெரியாது. ஸோ இந்த ரெண்டு பேரும் கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவங்க சொல்லும்போது ஐ திங்க் விஜயன் பண்ணுற எல்லா படங்களும் இப்படி தான் இருக்குது. நான் ஒரு படம் நடிச்சுக்கிருக்கேன், அவருடைய படம் இன்னும் பேர் படல. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விவேக் வந்து 24/7 அங்கேயே உட்காந்துக்கிட்டு, ஐ திங்க் they don't operate as a kind of ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை. ஒரு டீமில் ஒரு மெம்பராக ஏதாவது ஒரு ஹெல்ப் நடந்தால் உடனே அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இட்ஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி இயங்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. என் படம் பண்ணும்போது தானு சார் எப்போது வருவார் கெஸ்ட் மாதிரி வந்து அப்படி போயிடுவார். ஏன்னு கேட்டால் he gives so much of freedom and belief. அப்புறம் நான் எஸ்டாப்ளிஷ் டேரக்டர். ஆனால் இங்கே வந்து இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப நேசிச்சு, அதுவும் இல்லாமல் அவங்க சைடு வந்து அவங்களுடைய விஸ்தா ஆஃப் ஜாப்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்க, சினிமாலையும் கலைத்துறையிலையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு சின்சியராக இருக்கிறாங்க. எனக்கு ஐ எம் ரியலி மூவ்டு பை தட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அதான் வந்தேன் அந்த டைட்டில், அந்த டிசைனிங். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு டைட்டில் டிசைன் பண்ணணும்னா மணிரத்னத்தை கற்றுக்கணும்னு சொல்லுவேன். மணிரத்னம் சார் வந்து எந்த படம் வந்தாலும் அந்த டைட்டிலுடைய டிசைனிங்கை ரொம்ப பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு டைட்டில் வந்து இட் இஸ் விசிட்டிங் கார்டு ஃபார் த ஹோல் மூவி. இந்த படத்துக்கு இந்த டைட்டிலுடைய டிசைனை அது வந்து அதை ஒரு தாலியை போட்டு கவர் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த டிசைனில் வந்து அது உடைஞ்சு போனது, பொல்லாதவன் வந்து ஒரு சின்ன அதை விட I think the director and the director team meticulously worked on the title itself. It means they have also worked so meticulously on the whole project itself. நான் எப்பயுமே யூஸ்வலாக பார்த்தா ஒரு படத்தினுடைய டைட்டில் தான் பார்ப்பேன். டைட்டில் பார்க்கும்போது எனக்கு சொல்லும் ஆக்சுவலி, திஸ் மேன் இஸ் ஸோ மெட்டிகுலஸ், திஸ் மேன் அப்படின்றது தெரியும். ஸோ இது நான் வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் இது ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வருது ஆக்சுவலி. அப்புறம் வந்து அந்த ரியோ பையன் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அந்த இதில் தான் பார்க்குறேன், ஏன்னா டிவி நிறைய பார்க்குறதில்ல, நான் எதுவுமே பார்க்குறதில்ல. அப்போ வந்து ரியோ ராஜ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ட்ரைலருக்குள்ளே அந்த பர்சன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் வந்து பேசிட்டு வருது. அந்த டைலாக்லாம் வந்து ஐ திங்க் இஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ட்ரைலரை நான் பார்த்தேன். இன்னொன்று என்ன கேட்டால் வந்து அவங்களுடைய மனைவியாக நடித்தவங்க மாளவிகா. ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் ஐ see a very genuine ஃபேஸ் பார்க்குறேன். இந்த ஃபேஸ் அந்த ஃபேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து the face speaks volume without speaking. She doesn't need to speak. I think she can act out so beautifully. அதை I've seen actually. அது ரொம்ப பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த காலத்தில் ஷாலினின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா இதை கூட டைரக்டர் வந்து he was so clear. அவர் ஃபேஸை பார்த்து போடலை, ஆடிஷன் பண்ணி தான் போட்டிருக்கான். அதனால் அவனுக்கு வந்து
நிச்சயமாக பெரிய லைஃப் இருக்குது சினிமாவில். ஸோ இஸ் சிம்பிளி இஸ் நாட் டேக்கிங் த ஐடியா ஆஃப் சம் பீப்புள். அவர் பொண்ணுங்க என் படத்தில் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து அசிஸ்டன்ட் போது யாரும் அந்த ஹீரோயின், ஏன்னா நான் நிறைய பார்க்குறதில்ல படம், உடனே வரிசையாக சொல்லுவாங்க சார் இந்த பொண்ணு இப்போ சொல்லிட்டு இந்த பொண்ணு நீ லவ் பண்ணுறியடா அப்படின்னு கேட்பேன். ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் அப்படி தான் அமைத்தேன். ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறதே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் பேர் சக்தி அப்படின்னா அவனுக்குள்ள அந்த சக்தின்ற வார்த்தை சின்ன வயசுலேருந்து அந்த பேர் ஓடிக்கிட்டே இருக்குன்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் நான் சாருன்னு ஒரு இது எடுத்தேன், சாருமதி அப்படின்றது. அது வந்து ரேவுடைய படத்துலேருந்து அந்த ஒரு பேர். ஸோ அந்த சக்தின்னு சொல்லும்போது இட் ரிவர் பிட்ஸ் இன்சைட். அவனுக்கு வந்து அந்த சக்தின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர். ஐ திங்க் இட்ஸ் ஆஃபன் யூஸ் டு நேம். பட் ஆனால் அந்த பையனுக்கு ஏதோ இதெல்லாம் திஸ் ஆல் ஷோஸ் தட் ஹவு த டிரெக்டர் இஸ் ஸோ இன் டு த ப்ராஜெக்ட். தட்ஸ் வாட் இட் ஷோஸ். ஸோ எனக்கு ஒரு சஜஷன் வந்து ரியோ ராஜ்ன்றதை ரியோன்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது பிகாஸ் இட்ஸ் வெரி கேட்சி. ராஜ் வேணாம், ஹியர் ஆஃப்டர் யூ கால் யுவர் செல்ஃப் ரியோ. நல்லா இருக்கு இனிமேல். ஏன்னா ராஜ்ன்றது அதை டைல்யூட் பண்ணுது. ரியோ ஓ ஜஸ்ட் கோஸ் அப். ஆக்சுவலி ரியோ நல்லா இருக்கு. இதுக்கப்புறமா ஒன்லி ரியோ அது போதும். லியோ அது மாதிரி லியோ அது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ரியோ அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். Thank you and it's nice to have you here. Please. வணக்கம். நான் ஏன் இன்ட்ரெஸ்டாக சீக்கிரம் வந்துடுன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ட்ரெய்லர். உடனே பார்க்கணும்னு தோணுச்சு. ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சுது இது எவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம் அப்படின்னு. உண்மையிலே இந்த ட்ரெய்லர் ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ்ஸிவாக இருந்துச்சு. ரியோக்கு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு வீட்டில் நடந்துட்டு இருக்க ஒரு மேட்டர் தான், சம்பவம் தான். இன்றைக்கி பார்த்தா கோர்ட்டில் அவ்வளோ கேசஸ் போட்டிருக்கு, ஃபேமிலி கேசஸ் தான். அதை கரெக்டாக கரண்ட்டில் எடுத்திருக்காங்க இந்த படம். ஸோ எல்லா ஃபேமிலிக்கும் இது கனெக்ட் ஆகும். ஒரு சண்டைங்கிறது இருக்கும், வரும் போகும். பெண் பாவம் புல்லாவும் கேள்விப்பட்டிருக்கோம், இங்கே ஒரு ஆண் பாவம் புல்லாவும் தான். உண்மையிலே நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டேரக்டர் கலை அண்ட் ரியோ அண்ட் ஹீரோயின் மாளவிகா அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த படத்துக்கு லாஸ்ட் டைம் உங்கள் பேர் ரொம்ப செம்ம ஹிட்டு, இது பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பேர் வந்து கண்டினியூவாக சக்ஸஸ் ஆகும். தென் ப்ரொடியூசர் ட்ரம்ஸ்டிக் கம்பெனி ஆல்ரெடி தட் அவங்களும் நல்ல அவங்க ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு இதுலாம் வெறும் ஸ்கிரிப்டை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய கண்டினியூவான எல்லா படங்களும் ஹிட் ஆகணும். மொத்த ஹோல் டீம் அண்ட் கேமராமேன் எடிட்டர் அனைவருக்கும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகி பெரிய லெவல் போகணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. ஓகே சார், பொன்ராம் சார், யூ ஆர் அ ஸ்டார் மேக்கருங்க. ஓகேங்களா, எல்லா ஸ்டார்ஸுமே அடுத்த லெவல் கொண்டு போய் அவங்களோட லைஃபை அப்கிரேட் பண்ணி விடுற ஒன் ஆஃப் த அமேசிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ரியோவோட முகத்தை பார்க்கும்போது அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க? இவ்வளோ பயப்படுறீங்க ரியோ? கூல் தான். ஓகே, அவர் பெரிய ஆளாக வருவார். நான் லாஸ்ட் டைம் ஒரு ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், பெரிய ஹீரோ வருவார், டாப் லெவலில் வருவார்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பெரிய லெவலில் வருவீங்க, வாழ்த்துக்கள். நான் சொன்னேன் நல்லா முடிவு நல்லா வளர்த்துங்க, நல்லா லுக்காக இருக்கீங்க அப்படி சொல்றீங்க. அவர்கிட்ட சொன்னேன் லாஸ்ட் டைம் ஒரு பிஎன்சி படம் தட்டி விடுங்க, அது செம்மையாக இருக்கும் அப்படின்னேன். ஆனால் என் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். ஸோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்ட் பற்றி ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்? ஹியூமர் பேசிக்க வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு சீனை ஹேண்டில் பண்ணும்போது அதை வந்து நாங்கள் பேப்பரில் ஒரு 10% 50% வச்சுருக்கோம்னு வச்சுக்கலேன். அது 100% ஆகுது ஹீரோக்கள் அண்ட் காமெடியன் ஆர்டிஸ்ட் தான். ஸோ நாங்கள் பேப்பரில் வந்து கீழே கொண்டு போயிடக்கூடாது, மேலே கொண்டு போகணும். அதில் ரியோ சூப்பராக பண்ணுவார்னு தோணுது. ஏன்னா அவரோட படத்தில் வர சீன்ஸ் எல்லாமே ஏன்னா காமெடியில் எங்கெங்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் அவங்களோட டேலண்ட் நினைக்கிறேன். அது கண்டினியூவாக பண்ணுங்க, எல்லா படங்களையும் பண்ணுங்க, அதை ஒர்க் அவுட் ஆகும். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தோட டைட்டில் சார் ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களோட லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆண்? ஆக்சுவலி பெண் பாவம் தான் பொல்லாது. ஆமா சார், மனசுல இருக்கிறது நம்மளால மாத்திக்கிறோம், நம்மகிட்ட மாற்றவங்க தான் நிறைய பேர். அது ஒரு ஆண் சொல்றது கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அந்த படத்துல இப்ப ஜெனரேஷன் மாறுது இல்லையா, ஒரு டைம் வந்து பெண் பாவமா இருக்கும், ஆனா இன்னைக்கு ஆண் தான் பாவம். சார் எப்படி சார் நீங்க இப்படி பேலன்ஸ் பண்ணி வந்து நீங்க சொல்றீங்க? ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இப்போதைக்கு அப்படி நீங்க சொன்னீங்களே, இப்போதைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரொம்ப பாவமான ஆண் இல்ல நீங்க பார்த்து ரொம்ப பாவமான ஆண்? 50% ஆண்கள் பாவம் தான், எண்ணி சொல்ல முடியாது. இங்க வந்திருக்கிற ஒரு 50% கண்டிப்பா பாவம் தான். அதுல நீங்க யாராவது சொல்லலாம், ப்ரொடியூசர் பாவம் சொல்லலாம், டைரக்டர் பாவம் சொல்லலாம், ரியோ பாவம் சொல்லலாம், நீங்க பாவம் சொல்லலாம், விக்னேஷ் காந்த் சொல்லலாம், அந்த மாதிரி யாரை வேணா சொல்லலாம் சார். அனைமே டைரக்டர் தான் பாவமா நினைக்கிறேன். எல்லாருமே டைரக்டர் சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிருக்காரு, வண்டி புது வண்டி இல்ல சார். அவர் இன்னும் வாழணும் சார், கல்யாணமாய் 1 வருஷம் தான் சார் ஆச்சு. ஓகே, அது அவர் தான் பாவம். கண்டிப்பா அவர் தான் பாவம். ஓகே சார். எனிவே நன்றி சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சது நன்றி. ஆண் பாவம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி. ஸ்டார்லாம் கண்டிப்பாக ஆயிடுவார் ரியோ.
இதுதான் எனக்கு சொல்ல. எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேரை பார்த்துருக்கேன் நான். அதாவது இப்படி இருந்தவங்க இப்படி ஆறதை வந்து நாசரோட முதல் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா கல்யாண கதிகளில் நாசர் வந்து முதல் ஷாட் எத்தனை டேக் எடுத்தாருங்கிறது அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா பால்சன் சார்கிட்ட நடிக்கிற போது ஒரு சின்ன ஃபியர் இருக்கும் இல்லையா, அப்படி இருந்த நாசர் இப்படியானதை பார்த்துருக்கேன். விவேக்கோட முதல் படத்துக்கு நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். இதெல்லாம் என் குருநாதர்கிட்ட மனதில் உறுதி வேண்டும். இப்படி இருந்த விவேக் அப்படியானதை பார்த்துருக்கேன். நானே வந்து அஜித், சூர்யா, சிம்ரன், ஜோதிகான்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் புதுமுகமாக அறிமுகப்படுத்தின போது அவங்களெல்லாம் இப்படி இருந்து இப்படி பார்த்து இப்படி பார்க்க முடியாத உயரத்துக்கு போகிறதையும் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் சொல்கிறேன், ரியோ எழுதி வச்சுக்கோங்க. பப்ளிக்காக ஆம்பாமாலில் வேற சொல்கிறேன், பெரிய லெவலில் வருவீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் ஜோ படம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம். அவர் வந்து அவரும் சரி இவங்களும் அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே. ஜோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கண்டிப்பாக ஆண் பாவம் பொல்லாததும் எனக்கு பிடிச்ச படமாக இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. நீங்கள் ஸ்வீட் ஹார்ட்லேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஒரே வார்த்தையில் நான் ஏன் ரியோவை பாராட்டுறேன்னு நானே நிறுவுறேன். டயலாக் இல்லாத போதும் ஹி ஆக்ட்ஸ் வெரி வெல். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. நான் அதை பார்த்ததை கவனிச்சதை சொல்கிறேன். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். நிச்சயமாக பெரிய ஹைட்ஸ் போவீங்க. என்னோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஃபார் தட். தட்ஸ் ஹியூஜ். பெரிய ஒரு விஷ் getting it from legendary director. ரொம்ப ரொம்ப பெரிய விஷ் இல்லை. அங்கே இமோஷனல் ஆயிட்டாங்க few words அங்கேருந்து. இல்லை சார், ஒரு தடவை நேரில் போய் மீட் பண்ணேன். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நான் சில மொமெண்ட்டில் அந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். அந்த ஃபோட்டோ போடுறதுக்கு ஒரு நேரம் வரும் போடணுன்ட்டு. சாரை நேரில் மீட் பண்ணப்போ அவர் சார் இது ஸ்டேஜில் சொல்லுவீங்கன்னு நினைக்கல சார். வீட்டில் கூப்பிட்டு வீட்டுக்கு சாரோட வீட்டுக்கு போய் பார்த்தப்ப ரொம்ப விஷ் பண்ணார். எனக்கு என்னென்னா சினிமாவில் நம்ம பார்த்து ரசித்த நிறைய பேரை நேரில் பார்க்கணும், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைப்போம். அதில் ரொம்ப முக்கியமாக பாலச்சந்தர் சார். ஸோ அவரை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நடக்கல. ஆனால் இவரை பார்க்கும்போது எனக்கு ஏதோ அவரை பார்த்துட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு கிடச்சிது. ஸோ அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணார். அவ்வளோ பாசிட்டிவாக என்கிட்ட ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சார். ஒரு படத்தை ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு கல்ட்டு ஃபிலிம் 2 கல்ட்டு ஃபிலிம் பண்ணுருவாங்க ஒரு டைரக்டர். அப்படின்னு 10 படம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு 2 கல்ட் இருக்கும். சார் எடுத்தது எல்லாமே கல்ட்டு. அப்படி ஒரு டைரக்டர். ஸோ அப்படி ஒருத்தர் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது அது பெரிய பிளஸிங். சினிமாவில் நான் சேர்த்து வைக்கிறது இதுதான் நான் நம்புகிறேன். ஸோ அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இங்கே வந்து எங்களை ப்ளஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அன்னைக்கு அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னேன். சொல்லிடுவா வேணாமா? ஓகே, இன்னைக்கு ஏதோ வேஷ்டிலாம் வந்திருக்காரு. லவ்லி லவ்லி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பையன் இவர் வந்து பிளாக் ஷீப்னாலே என்னென்னா, நான் வந்து எப்பயுமே ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ் இருக்குது இங்கிலீஷில், இன்டென்ஷன்ஸ் டு ரியாலிட்டி இஸ் பவர். அதாவது இன்டென்ஷன்ஸ் டு ரியாலிட்டி இஸ் பவருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேஸ். நிறைய நினைக்கிறோம், ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நினைக்கிறோம். எதை நீங்கள் செயல்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். அதுக்கு வந்து பிளாக் ஷீப் வந்து ஒரு உதாரணம். எனக்கு விக்னேஷ் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம். அவங்க இதில் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசராக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக இந்த பையனை அங்கேருந்து எனக்கு தெரியும். ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஆம் விஷிங் யூ. எல்லாரும் ஏற்கனவே என் காதில் ரகசியமாக ப்ரொடியூசர் வரைக்கும் சொல்லிட்டாங்க, படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குன்னு. ஐ ஆம் வெரி ஹாப்பி. சூப்பர் ஹிட் ஆகட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரொடியூசர் சக்திவேலனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கு இந்த மாதிரியான படங்கள் நீங்கள் நிறைய பண்ணணும், நிறைய இந்த மாதிரியான டீமை என்கரேஜ் பண்ணணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் இதோட கீழே இறங்கிடுறேன். கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் அவங்கள ஏமாறுற மாதிரி தான் சொல்வேன். அதனால அந்த கேள்வி அவங்க என்ன கேட்க வேண்டாம், நான் இறங்கிடுறேன். பதில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ற பதில் உங்களுக்கு வந்து, நான் பெண்கள் தான் பாவம் கட்சி. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பிரசன்ட் மீடியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படங்கள்லையுமே என் கூடவே இருந்திருக்கீங்க. ஸோ இந்த படத்துலையும் கூடவே இருந்து இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கடைசியில் அந்த ஏவி போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பழனிசாமி, ரொம்ப நன்றி. இருந்தாலும் அதில் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து எதெல்லாம் போட்டால் எனக்கு வந்து அப்படின்னு எனக்கு தோணுமோ அங்கேருந்து ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா. வெரி நைஸ். வெரி முடிச்சோடனே ஒரு அரை மணி நேரம் நம்ம 2 பேரும் பேசிட்டு போவோம். ஏன்னா மெமரிஸ் நிறைய ரீகலெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வசந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பொன்ராம் சாருக்கு நன்றி,
மிஷ்கின் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இவங்க 3 பேருமே நிறைய ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ லைஃப் டைமுக்கு நான் செலிப்ரேட் பண்ணுவேன் இந்த ஸ்டேஜை. பிகாஸ் அவங்க 3 பேருமே பேசிட்டு போன வார்த்தைகளும் சரி, அவங்க சொல்லிட்டு போன விஷயங்களும் சரி, அவ்வளோ பெரிய பிளெஸிங். ஸோ லைஃப் டைமுக்கு நான் இதை செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி 3 பேருக்கும். அண்டு ஃபஸ்ட் இந்த ஆண்பாவம் பொல்லாதது வந்து இவ்வளோ நல்லா வர்றதுக்கு காரணமான ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க. ஸோ அவங்கள சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 3 இல்லை 4 ப்ரொடியூசர் இருக்காங்க ட்ரம்ஸ்டிக்கில். ஸோ மணி பிரதரும் ஒரு ப்ரொடியூசர் தான், இந்த படத்தோட சிஓஓ மிஸ்டர் மணி. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிற பிரதர் ரொம்ப நன்றி எங்கள் கூடவே இருந்ததுக்கு. டைரக்டர் நான் சொல்லணும்னு நினச்சது டைரக்டர் வச்சிட்டார். ஆக்சுவலாக ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு டீம் வந்து இரவு பகலாக வேலை பார்ப்பாங்க, நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரொடக்ஷன்லேருந்து எங்களோட சிஓவும் நைட்டு முழுசும் வந்து எங்கள் கூட கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு இருப்பார். நடுநடுவில் எங்களுக்கு வந்து நாங்கள் தோண்டு போகும்போது நல்ல நல்ல ஜோக்குகளாக போட்டு எங்கள் கூட ஜாலியாக இருந்தார். ஸோ மணி பிரதர் தேங்க்ஸ். அண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ரொடியூசர் இருந்தாவே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், 4 ப்ரொடியூசர்ட்டு. ஆனால் அந்த கஷ்டமே எங்களுக்கு இல்லாமல் எங்களை ஹாப்பியாக வச்சுருந்த ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் டீம் கிட்ட கேட்பேன் சார் எப்பயுமே, இந்த என்விரான்மெண்ட் ஜாலியாக இருந்தால் தான் படம் நல்லா வரும், அந்த ஹாப்பினஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே ப்ரொடியூசர் எங்கள் கூட இவ்வளோ ஜாலியாக ட்ராவல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐ நெவர் ஃபர்கெட் கோயம்புத்தூர் ஈவினிங் சார். தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். ஸோ இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த படத்தில் வந்து கையெழுத்து போடும்போது கூட நான் என்னோட ப்ரொடியூசர் சக்திவேல் சாரை பார்க்கவே இல்லை. படம் முடிஞ்சு ப்ரமோஷனோட ஃபஸ்ட்டு டே ஒருத்தர் வராரு, வந்தோடனையும் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னோடனே நம்ம எல்லாரையுமே அண்ணனில் கூப்பிடுவோம். அந்த மாதிரி அண்ணன் ஹாய்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அவர் தான் சக்திவேல் சார் நீங்களா அப்படி இருந்தது. ஸோ படம் முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ப்ரொடியூசரையும் மீட் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். கொஞ்சம் முன்னாடியே நம்ம மீட் பண்ணியிருக்கலாம் சார். ஸோ விவேக் சார் த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் எல்லாத்துலேயுமே ஐ மீன் ஹீஸ் லைக் ஷோ ரன்னர் மாதிரி இருந்தார் விவேக் சார். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட்டும் சரி, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் சரி, அதுக்கு நன்றி கடனா அக்டோபர் 31 இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை இவ்வளோ நல்லா கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ தொடர்ந்து நிறைய பண்ணுவோம் சார். ஓகே. ஸோ அண்ட் இந்த படம் ஆரம்பித்தது சிவா அப்படின்ற ஒருத்தரோட ரைட்டிங்கில் இருந்து. இதோட பிள்ளையார் சொல்லி போட்டது ஆக்சுவலாக அந்த சிவான்றவர் எழுத ஆரம்பித்தார். ஆனால் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த். ஸோ எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி படம் பண்ணுவோம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஆர்ஜே விக்னேஷ்காந்தோட சேர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த ஆண் பாவம் பொல்லாதது வந்து அவரோட சேர்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ ஆண்களுக்காக ஒரு படம் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ்காந்த் சொல்லி விட்டுட்டாரு. அவர் அதுக்கப்புறமேட்டு சிவான்றவர் அதை கையில் எடுத்துட்டாரு. ஸோ அவர் எழுதினது தான் இந்த ஆண் பாவம் பொல்லாது அப்படின்ற முழு படம். சிவா ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தார். அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் வர்றதுக்கு ஐ எம் வெயிட்டிங். ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட எழுத்துக்களும் சரி, டைலாக்ஸும் சரி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் அதை வந்து டைரக்டர் கலையரசன் தங்கவேல் வந்து அதுக்கு லைஃப் கொடுத்தது யார் அப்படின்னா, அந்த எழுத்துக்கு வந்து ப்ராப்பராக ஒரு லைஃபை கிரியேட் பண்ணது கலையரசன் தங்கவேல். ஸோ ரொம்ப அருமையாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னோட டீம்லேருந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். இதோட நம்மளோட டீம்லேருந்து இது 3வது டைரக்டர். நெஞ்சமுண்டு நேர்வேண்டு ஊர்ராஜா படத்துலேருந்து 3வது அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ட் பண்ணுறாரு. நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே முதல் பட டைரக்டர் கிடையாது. எல்லாருமே ஆல்ரெடி டைரக்டராக இருந்து தான் முதல் படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படமும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு முதல் பட இயக்குனர் எடுத்த மாதிரி இருக்காது. ஆல் த வெரி பெஸ்ட் கலை. ஸோ அடுத்து என்னோட ஜீனி சித்துக்குமார். நான் அவரை ஜீனின்னு ஏன் சொல்லுவேன்னா, ஒரு படத்தில் என்னென்ன சுச்சுவேஷன் வருதோ அதுக்கு நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு என்ன கேட்டாலுமே அதை வந்து அவர் கொடுத்துருவாரு அவரோட ஸ்டுடியோலேருந்து. லவ் யூ ஸோ மச். ஸோ ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரையுமே ரொம்ப ஜாலியாக நமக்கு வேணுன்றதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம மேலே இருக்கவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கடுத்து நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் என்னோட அதான் இப்போ மாளவிகா சொன்ன மாதிரி இந்த உருகின்றது வந்து கிட்டத்தட்ட அட்ரஸ் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அந்த சாங்கை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த படத்தில் ஜோடி பொருத்தம் பாட்டும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாக நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தில் சித்துக்குமாருக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சரி, அவர் பண்ணுற பாடல்களுக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இந்த படம் அந்த மாதிரி இருக்காது. கம்ப்ளீட்டாக வேற ஒரு அட்டெம்ப்ட், கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் கலருக்குள்ளார சித்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்குள்ளார நிறைய ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சித்துவோட ஒர்க்குக்கு இன்னும் பெருசாக போகணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ அப்படி நீ பெருசாகிறது இந்த படத்துலேருந்தே ஆனினா அது பெரிய ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சித்துவோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒன்றா ரொம்ப கமர்ஷியலாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
for supporting our film. எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கல்யாணா கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த படத்தில் இருக்க மாட்டேன். ஸோ அவருக்குன்னு இந்த கேரக்டருக்கு இது வேணும் அது வேணும் இருந்துச்சு. தமிழ் நல்லா பேசணும், அது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இருக்குது. எப்போவுமே நான் கொஞ்சம் யங்காக இருக்குது, அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கேன். அதனால தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னா நான் இல்லை. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது ஐ ஃபீல் ஸோ லக்கி. அண்ட் தென் தி ப்ரொடக்ஷன், தேங்க்யூ ஸோ மச். தென் ரியோ, because I'm working with him for the second time. Such a nice co-star. நான் எப்போவுமே அவர்கிட்டையும் சொல்லுவேன், இன்டர்வியூஸ்லையும் சொல்லுவேன். இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு, அவரே சொல்லுவேன் நான் தான் உனக்கு அந்த நைஸ் co-star. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ஐ வாஸ் நியூ டு த இண்டஸ்ட்ரி. எனக்கு ரொம்ப ஆக்சுவலி நான் அவ்வளோ காட்ட மாட்டேன், இருந்தாலும் உள்ள நான் அப்படி இருந்துச்சு. ஆமாம், புது லாங்குவேஜ். ஆனால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாரும் செட்டில் எல்லாரும் என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ண. அவர் ஸ்பெஷலி என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி இப்போவும் ஷூட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கலையண்ணா சொல்லிக் கொடுக்குற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுப்பேன். நார்மலாக அப்படி தேவையில்லை, அவருக்கு அவள் வேலை பார்த்துட்டு போகலாம். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பார். ஈவன் டப்க்கு கூட என்ன நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ யூ கேவ் தேங்க். நீங்கள் தான் டப்பிங் பண்ணியிருக்கீங்களா? பட் ஆமாம், அவருக்கு நான் தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணி வச்சேன். ஓகே, ஸோ I would like to thank him. Then like him, I am working with 2 other people for the second time, Varun and Sidhu Anna. Jolly அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன். ஸ்பெஷலி சித்து அண்ணா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ. எனக்கு கரியர்லேயே பெஸ்ட் பாட்டு கொடுத்தது அவங்க தான். ஸோ ஐ எம் லைக் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. ஏன்னா இப்போவுமே என்ன எல்லா இடத்துலையும் உருகின்னு சொல்லி தான் உருகி இருக்கிற பொண்ணுன்னு சொல்லி. ஸோ அப்படி எனக்கு ரெகக்னைசேஷன் கொடுத்ததே அவங்க தான். ஸோ தேங்க்யூ அண்ணா. சூப்பர், நல்லா இருக்கேன். அண்ட் வெரி எக்ஸைட்டட் ஃபார் ஆண்பாவம். அதாவது ரிலீஸ் ஆன எல்லா பாடல்களும் இப்போ வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்காக சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. 2 பாடல்கள் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த பாடல் உருவான கதையை பற்றி சொல்லுங்கள். ஒரு ஸ்டோரி இருக்கும் கண்டிப்பாக, ஒரு பாட்டுக்கு பின்னாடினா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாடல்கள் உருவான கதையை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரியோனா வந்து எனக்கு கண்ணவீசி சாங்லேருந்தே தெரியும், ஷார்ட் ஃபிலிம்லேருந்து. ஸோ எப்பயுமே வந்து அவர் ஜெயிக்கணும், அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த ரூட்டிங் ஃபார் சக்ஸஸ் வந்து எல்லா படத்துலையும் அவர் என்னை ட்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணும்போது நான் திருப்பி அவருக்கு ஒரு சாங் அதுக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணும்போது தான் அது உருகி இப்போ அடுத்து ஜோடி பொருத்தம் நான் நம்புகிறேன். ஸோ யா, அண்ட் இன்னும் மெனி மோர் பண்ணணும். யா, நீங்கள் எப்படி அவர் உருகி ரசிக்கிறதுனால தான் அந்த உருகி அப்படி பாடலாம் போடுறீங்களா? அவர் என்னை உருகி ரசிக்கிறாரு ஒரு அண்ணனா. ஸோ அப்போ அவர் தான் எனக்கு மியூசிக் போடணும். அப்போ அவர் லிரிக்ஸ் கூட எழுதியிருக்காருல்ல? அதை ஞாபகப்படுத்திட்டு அது ஏங்க ஞாபகப்படுத்திருக்கீங்களா? அப்போ அதுக்கு ஒரு கதை இருக்கு. எல்லா படத்துலையும் வந்து ஒரு பாட்டு வந்து தம்பி ஒரு பாட்டை ஒதுக்கி வச்சுது அப்படின்றவாரு எழுதுறதுக்கு. இப்போ பாடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது அடுத்த சர்ப்ரைஸ் வரும். இல்லை இதில் பாடியிருக்கீங்களா ரியோ? ஓ, அது வெளியா இருக்கா? இல்லை, வெளியே வர விடலை. சில பேர் விட மாட்டேன்ட்டாங்க. பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் மூவிக்கு நீங்கள் அவரை பாடம் வைக்கணும்னு நினைக்கிறேங்க. ஹீரோனால என்ன முடியாது, அவர் நடிப்பாரு, லிரிக்ஸ் வேண்டாம், என்கரேஜ் பண்ணாதீங்க, அவர் கிடைக்காதீங்க. கண்டிப்பா நம்ம பாடியே ஆகணும், அவரோட ஃபேன்ஸோடைய கோரிக்கை அது. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக மீடியா நண்பர்களுக்கு. நீங்கள் சொன்னது எனக்கு கேட்டுச்சு, அந்த பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கும்போது நாங்கள் தான் பாவம் அப்படின்னு. ஆமாண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்துச்சு. முக்கியமாக சுட்டி டிவி கபிலன் சார், கலைஞர் ரஹ்மான் சார், அவங்க எல்லாருமே ட்ரெய்லர் ரொம்ப மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அவங்க சார்பாக அவங்களுக்கு நன்றி சொல்கிறது மூலமாக அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். படமும் உங்களை ஏமாத்தாதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாத்திட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்படியே நான் நன்றி உரை தான், ஆனால் அதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். டக்குன்னு சொல்லிடுறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக மிஸ்கின் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் பெரிய 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 ஃபேன் சார்.
சொல்லாமல் உங்ககிட்ட வந்து நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை. நீங்கள் சொன்னதுனால தான் டேவிட் மேம்பட் எனக்கு அறிமுகம், நீங்கள் சொன்னதுனால தான் 7 சாமுராய் எனக்கு அறிமுகம், நீங்கள் சொன்ன எல்லா புத்தகத்தையும் வாங்கி தேடி படிச்சிருக்கேன் சார். அவ்வளோ பெரிய ஃபேன். என் வீட்டில் வந்து அந்த ஒரு தனி லைப்ரரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணமும் நீங்கள் தான். அந்த வகையில் இயக்குனராக நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார். நான் இங்கே இயக்குனராக நிற்கிறதுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார். ஸோ இந்த கதை வந்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு அண்ணா விக்கி சொன்ன மாதிரி பாலா அண்ணனும் அவங்கெல்லாம் ஸ்பார்க் சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் இதை வந்துட்டு திரைக்கதையாக எழுதிட்டாரு. ஒரே மாதத்தில் எழுதினாப்புல. ஒரே மாதத்தில் எழுதிட்டு அவர் வந்துட்டு அந்த படத்தை இயக்கியிருக்கலாம். ஏன்னா அவரும் ஒரு இயக்குனர் தான். இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கலை இதை பண்ணட்டும் அப்படின்னு எனக்கு விட்டு கொடுத்த சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுதான் விதை, அங்கே ஆரம்பித்தது தான். அவர் அதை பவுண்டாக கொண்டு வந்து கொடுத்தது தான். அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டப்ப, பிரதர் இந்த கதை உங்களோடது, இதுக்குள்ளே நான் வரவே மாட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னார். நான் அவர் கொடுத்த பக்கங்கள் ஒரு 120 பக்கங்கள் 90 பக்கங்களாக மாற்றி சில வசனம்லாம் மாதிரி கொண்டு போய் நான் இதை படிக்க மாட்டேன் பிரதர், இதுக்கப்புறம் இது உங்களுது, கம்ப்ளீட்டாக உங்களுது அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து என்னை கைட் பண்ண சிவகுமார் முருகேசன் சார், அவருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. இந்த இடத்துல அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அடுத்து சரி ஓகே ஹீரோவா யாரை எடுக்கலாம் அப்படின்னு 2 படத்தில் வரும் தெரியுங்களா, தேல்பத்ரி சிங் அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னே அங்கே ஒரு ஆட்டோ நிற்கல. அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆட்டோ எங்கள் ரியோனன் தான். வேற ஆப்ஷனே கிடையாது. அவரை நாங்கள் வெளியவும் விட மாட்டோம். டேட் இருக்கோ இல்லையோ நாங்கள் போய் அங்கே குத்த வச்சு உட்காந்துக்குவோம். அண்ணன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு பண்ணுறீங்களாலாம் கேட்கல, பண்ணுறீங்க அப்படின்னு போய் உட்காந்துக்கிட்டேன். அவர் வாங்கி படித்தார். படிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் உள்ளே வந்தார். அவர் நிறையா க்ரியேட்டிவ் இன்புட்ஸ் கொடுத்தாரு. அது ஒரு 3 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் என் கூடவே இருந்தார். எல்லா விஷயங்களையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவர் ஹீரோ மட்டும் இல்லை, ஒரு கோ டைரக்டர் தான். சொன்ன டைமுக்கு வந்துடுவார். காலைல 8 மணிக்கு ஷார்ட்னா 7:30 7:45 வந்துடுவாங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு போட்டி நடக்கும், யார் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு. முக்கால்வாசி மாளவிகா தான் ஜெயிப்பாங்க. அவங்க சொன்ன டைமுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ரியோனே வந்துடுவார், அந்த இடத்துக்கு வந்துடுவார். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரியோனால தான் எங்கள் டீமில் இருந்து 4 பேர் இன்னைக்கு இயக்குனராக இருக்காங்க. ஸோ அவரை மென்ஷன் பண்ணாமல் இந்த இடத்துக்கு அடக்கவே முடியாது. கார்த்திக் வேணுகோபால் சார் என் குரு. அவர்கிட்ட வேலை பார்த்தா 4 அசிஸ்டன்ட் டைரக்டர், இன்னைக்கு டைரக்டர். அப்போ பார்த்துங்க அவர் எவ்வளோ நல்லா எனக்கு எங்கள் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருப்பாரு. நான், டியூட் விக்கி, சுனித் சுகுமார் இங்கே வந்திருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஜோ படத்தோட இயக்குனர் ஹரிகரன் ராம். 4 பேர்த்துக்கும் அவங்க வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு. ஒரு சீன் எல்லாம் எங்களை வந்துட்டு எடுக்க சொல்லுவார். எடுக்க வந்துட்டு பின்னாடி இருந்து திருத்துவார், எல்லா இடத்துலையுமே திருத்துவார். எழுதுறதுலேருந்து டிஸ்கஷன்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. ஸோ கார்த்திக் சார் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது நான் அவர் கூட்ட நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எனக்கு டைரக்ட் பண்ணி கொடுக்குன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தான் இயக்குனர், நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஆன் பண்ணி வச்சுட்டு கிளம்புனார். அவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், கலை நீங்கள் டைரக்டர் ஆக போகிறீங்க, டைரக்ட் பண்ண போகிறீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எத்தனை விஷயம் பிளான் பண்ணாலும் அதை விட பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். எப்பவுமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுட்டு எல்லாத்தையுமே கடந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார். சொல்லிடுறேன். மாளவிகா, தேங்க்யூ ஸோ மச் மாளவிகா. இந்த படத்துக்கு மாளவிகா கொடுத்த ஹரிக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த சக்தி கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். தமிழ் பேசி நடிக்கணும், கரெக்டாக உள்வாங்கி நடிக்கணும். ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ரோல் மாளவிகாவுக்கு. சரி யாரை கேஷ் பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய ஆப்ஷன் வந்தப்போ சஜஷனில் மாளவிகா தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி ஆடிஷன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எனக்கு ஒரு சீனை ஃபுல்லாக ஆடிஷன் பண்ணி காமிச்சாங்க. அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மாளவிகா தான் நம்மளோட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாளவிகா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் க்ரூ மாதேஷ் மாணிக்கம் அண்ட் ஆர்ட் டைரக்டர் மீவின் வினோத் சார், மீனாட்சி, இவங்க எல்லாருமே ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த படத்தில் 33 நாள் 34 நாளுக்குள்ள மொத்தமாக ஷூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் மாதேஷ் அண்ணன். சும்மா பம்பரமாக வேலை செஞ்சார். ஒரு நாளைக்கு 2 சீன் 3 சீன் 4 சீன்னால டக்குன்னு வச்சுருக்காங்க. அவங்களோட டீமுக்கு யுவராஜ் ப்ரோ, இவர் இளையராஜா அண்ணன், அவங்க அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி.